He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். வானிலை நிலவரம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, வங்கக்கடல்ல உருவான அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இப்ப தமிழகத்துல பரவலா மழை பெஞ்சிட்டு வருது. குறிப்பா டிசம்பர் மாதத்துல மழை அப்படின்னாலே நிச்சயமா மக்களை மிரளச் செய்கிற வகையில தான் இருக்கும். இந்த வருஷத்துலயும் டிசம்பர் மாதத்துல மழை தமிழகத்துல பரவலா தொடங்கி இருக்கு. இந்த மழை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால உருவாகி இருக்கக்கூடிய மழை பிரியா நாளை வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா காவிரி படுகை மாவட்டங்கள்ல தொடரும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு 2 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த சலனமும் உருவாகி நம்மை நோக்கி தான் வரப்போகிறது. ஆனா அந்த சலனம் பத்தி இப்ப பேச முடியாது. இந்த சலனம் முழுவதுமாக கடந்து சென்ற பிறகு அந்த சலனம் எவ்வாறான தீவிரத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 10 மணி வரை பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கனமழை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 10 மணி வரைக்கும் கனமழை விட்டு விட்டு பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிதமான மழையை பொறுத்த வரைக்கும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அனைத்து மாவட்டங்களிலுமே தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இன்றைக்கு நாள் முழுவதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தற்போது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் இருக்கிறது. இது மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதோடைய தாக்கம் இன்றும் நாளையும் மட்டும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை, புதுவை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் பள்ளிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது சென்னை, விழுப்புரம், புதுக்கோட்டை, கரூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருவாரூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாள் முழுவதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரியா, அடுத்தடுத்த நாட்கள்ல மழை நிலவரம் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்யலாம். நிச்சயமா. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேதவள்ளி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.